வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல், ஐநா கடும் கண்டனம். இறைச்சி மற்றும் பால் நுகர்வை குறைக்க பிரிட்டன் திட்டம், புதிய காலநிலை இலக்குகள். ஐரோப்பாவின் ஹார்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பு திட்டம் ஈரானை தூண்டிவிடும் என அமெரிக்கா கவலை. பிரிட்டனை அச்சுறுத்தும் காட்ஸில்லா எல் நினோ, வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. போர் நெருக்கடி, கூடுதல் நேர வேலை வரம்பை 2 மடங்காக உயர்த்தினார் புட்டின். ஐரோப்பாவில் அணுவாயுதங்களை அதிகரிக்க அமெரிக்கா திட்டம், உலக நாடுகள் கவலை. உக்ரைன் போர் ஒரு புதிய ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது, அதிபர் புட்டின் எச்சரிக்கை. பிரித்தானியாவில் நெட் ஜீரோ இலக்கு, அன்றாட வாழ்க்கையில் வர இருக்கும் அதிரடி மாற்றங்கள். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்காப் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலானது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்றும் பொதுமக்களின் உயிர் மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஐநா கூறியுள்ளது. அணுமின் நிலையத்தின் வெளிப்புற பகுதியில் இருந்த மின்சார ஜெனரேட்டர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் அங்கு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கதிர்வீச்சு அபாயம் ஏதும் இல்லை எனவும் சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈராக்கில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் மூலமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் குற்றம் சாட்டியுள்ளது. அமைதிக்கான அணுசக்தி கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் இதுபோன்ற தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இறைச்சி மற்றும் பால் நுகர்வை குறைக்க பிரிட்டன் திட்டம், புதிய காலநிலை இலக்குகள். பிரிட்டனில் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த இறைச்சி மற்றும் பால் பொருட்களின் நுகர்வை குறைக்க வேண்டும் என அந்நாட்டு காலநிலை அமைச்சர் எட் மிலிபாண்ட் வலியுறுத்தியுள்ளார். 2035ஆம் ஆண்டிற்குள் பசுமையில்ல வாயுக்கள் வெளியேற்றத்தை 81% குறைக்க வேண்டும் என்ற புதிய கடுமையான இலக்கை பிரிட்டன் அரசு நிர்ணயித்துள்ளது. இந்த இலக்கை எட்ட வேண்டுமானால் பொதுமக்கள் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி தாவர அடிப்படையிலான உணவுகளுக்கு மாற வேண்டும் என அரசு அறிவுறுத்துகிறது. கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை தொழில்கள் மூலமாக அதிக அளவில் மீத்தேன் வாயு வெளியாவதே இந்த புதிய கட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணமாகும். அரசின் இந்த புதிய திட்டத்திற்கு பிரிட்டன் விவசாய சங்கங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. இந்த கட்டுப்பாடுகள் மக்களின் உணவு தேர்வை கட்டுப்படுத்துவதோடு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என பல தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவின் ஹார்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பு திட்டம் ஈரானை தூண்டிவிடும் என அமெரிக்கா கவலை. ஹார்மோஸ் ஜலசந்தியை பாதுகாக்க பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் மேற்கொண்டுள்ள கூட்டு ராணுவ முயற்சி ஒரு முட்டுக்கட்டை நிலை என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ விமர்சித்துள்ளார். இந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்க கூட்டு படைகள் முயன்றாலும் அவர்களின் இந்த நடவடிக்கை ஈரானை மேலும் தூண்டி நிலைமையை மோசமாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த கடல்வழி பாதையில் சமீப காலமாக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்கவே இந்த கூட்டுப்பணி திட்டமிடப்பட்டது. பாதுகாப்பு படையினரின் இருப்பு கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பை தருமா அல்லது ஈரானுடன் நேரடி மோதலுக்கு வழிவகுக்குமா என்ற குழப்பமே இந்த கேட்ச் 22 நிலைக்கு காரணம் என்று அவர் விளக்கினார். பிராந்தியத்தில் முழுமையான போரை தவிர்க்க விரும்பும் அதே வேளையில் தங்களின் பொருளாதார பாதையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் ஐரோப்பிய நாடுகள் உள்ளதாக ரூபியோ சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு மத்தியில் இந்த பாதுகாப்பு திட்டத்தின் செயல்திறன் குறித்து மேற்கத்தைய நாடுகளிடையே பெரும் விவாதங்கள் எழுந்துள்ளன. பிரிட்டனை அச்சுறுத்தும் காட்ஸில்லா எல் நினோ, வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் மிக வலுவான காட்ஸில்லா எல் நினோ நிகழ்வு காரணமாக பிரிட்டன் வானிலையில் கடுமையான மாற்றங்கள் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த அசாதாரண காலநிலை மாற்றத்தால் வரும் மாதங்களில் உலகளவில் சராசரி வெப்பநிலை புதிய உச்சத்தை எட்டக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பிரிட்டனில் வழக்கத்திற்கு மாறான கடுமையான குளிர்காலம் அல்லது வறட்சியான சூழல் ஏற்படுவதற்கு இந்த எல் நினோ நிகழ்வு வழிவகுக்கலாம். கடந்த காலங்களில் இத்தகைய சக்தி வாய்ந்த எல் நினோ உருவான போது பிரிட்டனில் கடுமையான பனிப்பொழிவு மிக குறைந்த வெப்பநிலையும் பதிவாகியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
வளிமண்டல சுழற்சியில் ஏற்படும் இந்த அதிரடி மாற்றங்கள் பிரிட்டன் மட்டுமின்றி உலகளாவிய விவசாய மற்றும் நீர் ஆதாரங்களையும் பெருமளவில் பாதிக்கலாம். தற்போதைய உலகளாவிய புவி வெப்பமயமாதலுடன் இந்த எல்னினோவும் இணைவதால் தீவிரமான இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள நாடுகள் தயாராக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. போர் நெருக்கடி, கூடுதல் நேர வேலை வரம்பை இருமடங்காக உயர்த்தினார் புட்டின். உக்ரைன் போரினால் ஏற்பட்டுள்ள தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க ஊழியர்களின் கூடுதல் நேர வேலை வரம்பை அதிபர் விளாடிமிர் புட்டின் இருமடங்காக உயர்த்தியுள்ளார். ரஷ்யாவின் ராணுவ உற்பத்தி மற்றும் பொருளாதார தேவைகளை தொய்வின்றி தொடர்வதற்காக இந்த புதிய அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. போரில் பெருமளவிலான இளைஞர்கள் பங்கேற்றுள்ளதாலும் பலர் நாட்டை விட்டு வெளியேறியதாலும் ரஷ்ய நிறுவனங்கள் கடுமையான பணியாளர் பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளன. தொழிலாளர்கள் இப்போது வாரத்திற்கு அதிக மணி நேரம் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவதால் அவர்களின் பணிச்சுமை கணிசமாக அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த நடவடிக்கை தற்காலிகமாக உற்பத்தியை உயர்த்தினாலும் நீண்டகால அளவில் ஊழியர்களின் உடல்நலம் மற்றும் மனநலனை பாதிக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். போர்க்கால சூழலில் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த ரஷ்ய அரசு எடுத்து வரும் தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த அதிரடி மாற்றம் பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவில் அணு ஆயுதங்களை அதிகரிக்க அமெரிக்கா திட்டம், உலக நாடுகள் கவலை. ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஐரோப்பாவில் உள்ள தனது அணுவாயுத கிடங்குகளை விரிவுபடுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதன்படி ஐரோப்பிய நட்பு நாடுகளில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ள அணுவாயுதங்களை நவீனமயப்படுத்துவதோடு புதிய ஏவுகணைகளையும் நிலைநிறுத்த அமெரிக்கா ஆலோசித்து வருகிறது. உக்ரைன் போர் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு தற்காப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கையாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு இது பிராந்தியத்தில் புதிய ஆயுத போட்டியை உருவாக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பனிப்போர் காலத்திற்கு பிறகு ஐரோப்பிய பகுதியில் அணுவாயுதங்களை அதிகரிக்க அமெரிக்கா எடுக்கும் மிக முக்கியமான இராணுவ நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் அணுவாயுத குறைப்பு ஒப்பந்தங்கள் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த முடிவு உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் போர் ஒரு புதிய ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. அதிபர் புட்டின் எச்சரிக்கை. உக்ரைனுடனான போர் தற்பொழுது மிகவும் கவலைக்குரிய மற்றும் ஒரு புதிய ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதல் நடத்தியதே இந்த தீவிரமான சூழ்நிலைக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலடியாக ரஷ்யா தனது புதிய நடுத்தர தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உக்ரைன் மீது ஏவி பரிசோதித்துள்ளதாக புட்டின் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த புதிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த தற்போதைய நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். மேற்கத்திய நாடுகளின் இத்தகைய நடவடிக்கைகள் உலகளாவிய மோதலாக மாறும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ரஷ்யா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிலைமை மேலும் மோசமடைந்தால் தாக்குதல் நடத்தும் நாடுகளின் இராணுவ இலக்குகள் மீது பதிலடி கொடுக்க ரஷ்யாவுக்கு முழு உரிமை உண்டு எனவும் அவர் கூறியுள்ளார்.